சூர்யா 45, எ ஃபிலிம் பை ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு 2, 3 படங்கள் அவர வச்சு இயக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட வந்து இணையிற ஒரு முதல் படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கோர்ட் டிராமா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் சொல்லலாம். இப்போ தானப்பா ஜெயம் பீம் வந்துச்சு. அதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு வக்கீலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சூர்யா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு வக்கீல் ரோல தான் பண்றாரு. கூட வந்து ஆர்ஜே பாலாஜியும் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து முன்னாடியே வந்தது தான். படப்பிடிப்பு தளத்தில வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான். என்னன்னு பார்க்கும்போது, முல்லை கோதண்டம் அப்படிங்கிற ஆக்டர்ஸ் வந்து நம்ம விஜய் டிவில, சன் டிவில வந்து நெறைய காமெடி ஷோலாம் வந்திருப்பாங்க பார்த்துருப்போம். அதில கோதண்டம் அவர் வந்து சூர்யா 45ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு 1000 பேர் வந்து இருக்கிற பங்கு பெற ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது, 1000 பேர் கிரவுட் இல்லாம ஒரு 400 பேர் தான் கிரவுட் குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, ஆர்ஜே பாலாஜி வராரு. பார்த்துட்டு என்ன 400 பேர் தான் இருக்காங்க. சரி ஓகே. நான் பேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் வந்து அன்னைக்கு டே வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு சேர் வந்து உடைஞ்சிருச்சு. அந்த சேர் வந்து தூக்கி போட்டு இன்னொரு சேர் வைக்கும்போது, எனக்கு இந்த சேர் வேணாம். அதே மாரி சேர் வேணும். அப்படின்னு அடம் பிடிச்சு வந்து ஒரு சேர் கூட வாங்குறாராம். ரொம்ப கராரான ஆளா தான் இருப்பாரோ! அப்படின்னு தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நமக்கு தோணுது. ஓகே. இதையவே வந்து சில பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு டைரக்டரா வந்து அவர் நினைக்கிற விஷயம் நடந்தா தான் படமும் வந்து அந்த அளவுக்கு அவுட் வரும். நீங்க வெயிட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு ஏத்த மாரி நான் சமைச்சு தரேன் அப்படின்னு ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு. ஸோ குக் வெல் ஆர்ஜே பாலாஜி அண்ணா அப்படிங்கிறது தான். சூர்யா 45 மேல உங்களுக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.